நாளை இறுதி நாள் நாட்டு மக்களுக்கான முக்கிய அறிவிப்பு. கிளப்பசந்தவின் மனைவி தொடர்பில் வெளியான புதிய தகவல். காவல்துறை அதிகாரியின் இழிசெயல், உடனடியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை. போலீஸ் விசேட அதிரடிப்படையின் 2 அதிகாரிகள் கைது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த இந்திய கடற்றொழிலாளர்கள் அதிரடி கைது. இலங்கைக்கு விரைந்த இந்திய நீர்மூழ்கி கப்பல் வெளியானது காரணம். கிளப்பசந்த கொலை சம்பவம், சந்தேக நபர்களின் புகைப்படங்கள் வெளியாகின. இலங்கைக்கு கிடைத்துள்ள பில்லியன் ரூபாய் வருமானம் வெளியாகியுள்ள தகவல். ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தபால் மூல வாக்காளர்களின் விண்ணப்பங்களை பொறுப்பேற்கும் நடவடிக்கை நாளையுடன் நிறைவடைய உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. விண்ணப்ப படிவத்தை பூரணப்படுத்துவதற்காக வாக்காளர் டாப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள தகவல்களை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளைக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலனையின்றி நிராகரிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தலைவர் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் ஆத்ரகிரியில் சுட்டுக் கொல்லப்பட்ட வசந்த பெரேராவின் மனைவி பொது நோயாளர் விடுதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கிளப் வசந்த என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேரா கடந்த ஜூலை 8ஆம் தேதி ஆத்ரகிரியில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். இதன்படி விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் சந்தேக நபர்கள் 8 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு வத்தளை காவல்துறை பிரிவில் கடமையாற்றும் காவல்துறை சர்ஜென்ட் ஒருவர் வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த பார ஊர்தியின் முன்சக்கரத்தின் காற்றை திறக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. குறித்த காவல்துறை சர்ஜென்டின் நடவடிக்கை முற்றிலும் சட்டவிரோதமானது எனவும், எனவே குறித்த அதிகாரி நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பணியிடை நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் அவரிடம் குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான சம்பவம் குறித்து விசாரணை நடாத்தப்பட்டு வருவதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். வீதியின் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்தமையினால் இவ்வாறு காற்று திறக்கப்பட்டதாக காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். வென்னப்புவ பிரதேசத்தில் வசிக்கும் கோடீஸ்வர ரத்தினக்கல் வர்த்தகர் ஒருவர் அவரது நண்பருடன் ஹோட்டலில் வைத்து கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் 2 அதிகாரிகள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சீதுவ போலீஸ் அதிகாரிகள் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசேட அதிரடிப்படையின் வாகரை முகாமில் கடமையாற்றும் போலீஸ் சர்ஜென்ட் ஒருவரும் கொனகேன முகாமில் கடமையாற்றும் கான்ஸ்டபிள் சாரதி ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏனைய சந்தேக நபர்கள் கண்டி, கேகாலை மற்றும் தியத்தலாவ பிரதேசங்களில் வசிப்பவர்கள் என போலீசார் கூறியுள்ளனர். கைது செய்யப்பட்ட போலீஸ் சர்ஜன் கம்பஹாவில் வசிப்பவர் எனவும் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் அவரது வீட்டில் பகிர்ந்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் பல கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என விசாரணை அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கொள்ளையடிக்கப்பட்ட பணத்திலிருந்து 50 லட்சத்திற்கும் அதிகமான ரூபாவும் மீட்கப்பட்டுள்ளதாகவும், கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 வேன்கள், போலீஸ் விசேட அதிரடிப்படையினரின் 2 சீருடைகள் மற்றும் கைவிலங்குகள் என்பன மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி கடற்றொழிலில் ஈடுபட்ட இந்திய கடற்றொழிலாளர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது நடவடிக்கை தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், இலங்கை கடற்படை மற்றும் கடலோர காவற்படையினர் இணைந்து யாழ்ப்பாணம் கோவிலான் கலங்கரை விளக்கத்தில் விசேட நடவடிக்கை ஒன்றில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போதே இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி கடற்றொழிலில் ஈடுபட்ட குறித்த 4 இந்திய கடற்றொழிலாளர்களும் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களின் கடற்றொழில் இழுவை படகும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் கைப்பற்றப்பட்ட இழுவை படகு மற்றும் இந்திய கடற்றொழிலாளர்கள் 4 காங்கேசந்துறை துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டதுடன் அவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கடற்றொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்கா கடற்படையினர் இந்திய மீனவர்களை தடுக்க முற்பட்ட போது ஏற்பட்ட விபத்தில் இந்தியாவின் மீனவர் ஒருவர் உயிரிழந்திருந்ததுடன் ஒருவர் பத்திரமாக இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டிருந்தார். இந்த நிலையிலேயே இவ்வாறு ஸ்ரீலங்கா கடல் எல்லைக்குள் பிரவேசித்த மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS ஷால்கி நீர்மூழ்கி கப்பல் உத்தியோகபூர்வ விஜயமாக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது.
குறித்த நீர்மூழ்கி கப்பல் நாட்டின் பல கடற்பகுதிகளுக்கு பயணிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நீர்மூழ்கி கப்பலின் செயற்பாடுகள் பணிகள் தொடர்பில் இலங்கை கடற்படையினரை தெளிவுபடுத்தும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இதேவேளை 64.4 மீட்டர் நீளம் கொண்ட INS ஷால்கி கப்பலின் கட்டளையிடும் அதிகாரியான கொமாண்டர் ராகுல் பட்நாயக் மற்றும் மேற்கு கடற்படை முகாமின் கட்டளை அதிகாரி ரியல் அட்மிரல் சிந்திக்க குமாரசிங்க ஆகியோருக்கிடையில் நேற்றைய தினம் சந்திப்பொன்றும் இடம்பெற்றுள்ளது. இதனை அடுத்து இன்று INS ஷால்கி கப்பல் மீண்டும் இந்தியா நோக்கி புறப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் ஆத்துரகிரியவில் இடம்பெற்ற கிளப் வசந்த மற்றும் ஒரு கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் 3 கண்டுபிடிக்க போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். கடந்த 8ஆம் திகதி ஆத்துரகிரியவில் 2 கொல்லப்பட்டிருந்ததோடு 4 பேர் படுகாயமடைந்த சம்பவத்தில் சந்தேகத்தின் பேரில் 3 பேரை கண்டுபிடிக்க உதவுமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த குற்றச் செயல்கள் தொடர்பில் 3 சந்தேக நபர்களின் விசாரணை அதிகாரிகளினால் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்களின் 3 புகைப்படங்களை போலீசார் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளனர். ஒன்று தருகரவர்ண இந்திகடி சில்வா அல்லது சங்கா, பதிஹரம்பேஜ் அஜித் ரோஹண அல்லது சண்டி, முத்துவடுர தரிந்த மதுசிங்கடி சில்வா அல்லது ஜெனி ஆகியோரே அவர்கள் ஆவர். இந்த சந்தேக நபர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் தெரிந்தால் போலீசாரின் அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர். கடந்த வருடத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் 42.76 பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு அதிக சுற்றுலா பயணிகள் வருகையும் மற்றும் கடவுச்சீட்டு வழங்கல் செயற்பாடுமே காரணம் என தெரிவிக்கப்படுகின்றன. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் கடந்த ஆண்டில் 28.1 பில்லியன் ரூபாவை வருமானமாக இலக்காக கொண்டிருந்ததெனும் 2022ஆம் ஆண்டில் ஈட்டிய 23.83 பில்லியன் ரூபாய் வருமானத்தை விட 42.76 பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டி சாதனை படைத்துள்ளது. இதேவேளை கடந்த வருடத்தில் 9,10,582 கடவுச்சீட்டுகளை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் 2022ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட 9,11,689 கடவுச்சீட்டுகளுடன் ஒப்பிடுகையில் 2023ஆம் ஆண்டு பிராந்திய அலுவலகங்கள் 1,91,557 கடவுச்சீட்டுகளை வழங்கியுள்ளமை தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரையில் 2.94 மில்லியன் கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.